கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மதுரை மாநகராட்சியினுடைய முதல் மேயர் முத்து அவர்களுடைய சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறாங்க. மதுரை மக்களே முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய மாநகராட்சியினுடைய முதல் மேயருக்கு சிலை அமைத்து கொடுத்த திராவிட மாடல் அரசுக்கு நன்றின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. மதுரை முத்து என்பவர்கள் யாரு, அவங்களுடைய வரலாறு என்னங்க சார்? திராவிட இயக்கத்துடைய வித்து மதுரை முத்து. திராவிட இயக்கத்துடைய தெற்கு சீமையுடைய சொத்து. திராவிட இயக்கத்திற்கு கிடைத்த மதுரையின் சொத்து தான் முத்து அவர்கள். திராவிட இயக்கம் என்று சொன்னால் ஊருக்கு 2 பேர் இருக்காத காலகட்டத்தில் திராவிட இயக்கம் பின்னாடி ஆட்சிக்கு வரும், மேயராவோம் என்று கற்பனையில கூட நினைக்க முடியாத காலகட்டத்தில் இவர்கள் கருப்பு சட்டைக்காரர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், சாதி இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், மதம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் என்று அன்றைக்கு RSS உடைய அமைப்புகளாக இருந்து இன்னைக்கு செயல்படுற மாதிரி இந்து மக்கள் அமைப்புகள்லாம் அன்னைக்கும் எதிராக செயல்பட்டான். காங்கிரஸ் பேர் இயக்கம், அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் ஒரு பாஜக மாதிரி தான் செயல்பட்டது அன்றைய காலகட்டத்தில். அந்த காலகட்டத்தில் மதுரை அழகரடியில் திராவிடன் காப்பி தேனி நிலையம் அப்படின்னு வைத்திருந்தவர் தான் முத்தண்ணன். அழகரடி முத்து தான் திராவிட இயக்கத்தின் சொத்தா மாறினார். எந்த விளைவுகளை பற்றியும் கவலைப்படாமல் சாதாரண சாமானியமான குடும்பத்தில் பிறந்த முத்தண்ணன் அவர்கள் ஒன்றுபட்ட மதுரை மாவட்டம், இன்னைக்கு 6-7 மாவட்டமா இருக்கு, திண்டுக்கல், அது இது, தேனி, இப்படி ஒன்றுபட்ட மாவட்டத்துக்கு செயலாளராக சாதாரண அவங்க சொல்லுவாங்க டீ கடை முத்து, அப்படிதான் அவர் அறிமுகம். அப்படி இருந்தவர் உடல் முழுவதும் தியாக விழுப்புண்களை ஏற்றவர். கடுமையான சனாதனவாதிகள் மத்தியில், சாதி வெறிகள் மத்தியில், மத வெறி பிடித்தவர் மத்தியில் மதுரையில் மிகப்பெரிய ரவுடி பட்டாளம் அன்றைக்கு திராவிட கழக கொடி ஏற்றுனா அந்த கொடியை எரிச்சு போடுவாங்க. ஐயா பெரியார் தலைமையில் வைகாட்டுக்குள்ள மாநாடு, அந்த மாநாட்டு பட்டத்திலே கொளுத்துனாங்க. அப்படி ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு சொல்ற மாதிரி சாதி பின்பலம், மத பின்பலம், பொருளாதார பின்பலம், இன்னைக்கு அரசியல் கட்சியெல்லாம் கார்பரேட் ஆயிடுச்சு. பார்க்குறோம், எம்எல்ஏ சீட்டு மாவட்ட செயலாளர்னா 1 கோடி ரூபாய்க்கு குறையில்லாம கார் வச்சிருக்கா எல்லா கட்சியும் மாவட்ட செயலாளர். நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லல. ஆனா டீ கடை கூட சொந்த இடம் இல்லை, வாடகை இடம். அதுல நடத்தின முத்தண்ணன். அந்த கடைக்கு பேரு திராவிடன். எவ்வளவு பெரிய உணர்வாளன் பாருங்க. திராவிடன் காப்பி நிலையம், தேனி நிலையம். அவருக்கு எந்த பின்புலம் இல்லாமல் குடும்ப வறுமையில இந்த திராவிட இயக்கத்தை மதுரை மாவட்டத்தில் தெற்கு சீமையில தூக்கி நிறுத்தினார். ரத்தம், வியர்வை, உழைப்பு தான் முத்து என்று சொன்னாலே. மேயர் முத்தண்ணே, மேயர் எஸ் முத்து அப்புறம். ஆனா அவருடைய அந்த வருகை இருக்கு பாருங்க, வறுமை கோர பிடியில அந்த சூழ்நிலையும் கொள்கைக்காக, லட்சியத்திற்காக, திராவிட இயக்க கொள்கைக்காக மதுரை மாவட்டத்தில் இன்னைக்கு திராவிட இயக்கம், அது திக, திமுக, அதிமுக, மதிமுக, எங்க கட்சி அதிமுக இருக்குன்னா இதுக்கு விதை, அந்த விதை ஊன்றியவர் முத்தண்ணே. திராவிட இயக்கத்துடைய சொத்து. யாருக்கும் அஞ்சாதவர், எந்த கருத்தையும் யாருக்கும் பயப்படாமல் துணிவோட பேசக்கூடிய, வெளிப்படையாக பேசக்கூடிய, அதற்காக எந்த இழப்பு வந்தாலும் அந்த இழப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையாளர் முத்தண்ணை. நாங்கள் எல்லாம் திராவிட இயக்கத்தில் திமுக வருகின்ற காலகட்டத்தில் அவர் எதிர் முகாமில் இருந்தார், அதிமுக இருந்தார். நாங்களாம்
அப்பதான் இளைஞர்களாக மாணவர்களாக வருகின்ற காலகட்டத்தில். ஆனால் அவருடைய உழைப்பு தான் திமுக என்ற கட்டி முடிக்கப்பட்ட கோபுரமாக இருக்கின்றது நாங்களாம் அறிந்தவர்கள். மதுரையில் மிகப்பெரிய ரவுடி பட்டாளன் தான் அணுகுண்டு ஐயாவு, வீச்சறிவா வீரையா, சென்ட்ரல் டாக்ஸில் மாயாண்டி சேர்வர், இப்படி பெரும்பெரும் இந்து முன்னணிக்காரங்க காங்கிரஸுக்காரங்கெல்லாம் 65ல் மாணவர்கள் போராட்டத்தை மேலமாசி வடக்கு மாசத்துல வெட்டினாங்க மாணவர்கள், திமுக மாணவர்கள். அந்த அளவுக்கு அவைகளை எதிர்கொள்ற அளவுக்கு பொருளாதார பின்னணி இல்லை. ஆனால் அவர்களை எதிர்கொண்டார் முத்தண்ணன். அதனால அன்னைக்கு திமுக அதிமுக முதல்ல இருக்கிறதுக்கு காரணம் அடித்தளம் முத்தண்ணன். அவரு சட்டத்தை எரித்தார். அண்ணாவுடைய ஆணை ஏற்று எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சட்டத்தை எரிச்சா ஆதிக்க இந்தியை எதிர்த்து இந்தி தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி அலுவலக மொழின்னு சொல்ற பிரிவை கொளுத்தினால் எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருப்புன்னு சொல்ல முடியாதுன்ற காலகட்டத்தில் அதுல முத்தண்ணன், கூத்தியார் குண்டு அக்கீன்ராஜு, வாகனேரி திருஞானம், நிலக்கோட்டை முனியாண்டி, திண்டுக்கல் காதர்சா 5 பேர் தான் முதல்ல சட்டத்தை கொளுத்தி சிறையில் இருந்தாங்க. குடும்ப வறுமை, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாது, கஷ்டம். ஆனாலும் ஒன்றுபட்ட மாவட்டம். இன்னைக்கு கட்சியை வளர்க்குறது பெரிய விஷயம். செல்போன் இருக்கு, நெட் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, ஆட்சி அதிகாரம் இருக்கு. ஆட்சி அதிகாரம் இருக்கு. போன்ல சொன்னா ஜிபே, போன் பண்ணா பணம் குமியும். அன்னைக்கு காலனா 4 நாள் கூட கொடுக்க மாட்டேன். இந்த கட்சியே கடவுள் என்ற கட்சிப்பா, சாமியில் என்ற கட்சிக்காரங்க, சாதியில் என்றவங்க அப்படின்ற கட்சிக்கு ஒரு உரமா கிடைக்கணும்ல ஆளு. யார் கிடைச்சா அன்னைக்கு? அவர்தான் படை தளபதியாக கிடைத்தார். அவருடைய உழைப்பை மறக்க முடியாது, மறைக்க முடியாது, வரலாறு மறைக்கவே முடியாது. எப்படி இருந்தாலும் ஒரு முறை நிலக்கோட்டை முனியாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் காலமாகிவிட்டார். அவருடைய இறுதி வீர வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்ச்சிக்கு அன்றைய மாநகர் மாவட்டத்தை சார்ந்த காவேரி மணி அவர்களும் நானும் நிலக்கோட்டைக்கு காரில் போயிட்டு இருந்தோம். அப்ப காவேரி மணி அவர்கள் சொன்னார் என்கிட்ட, இதே நிலக்கோட்டையில் மட்டப்பாறை என்ற ஊர்ல திமுக கொடியை ஏற்ற முடியல. யார் சண்டியர் தெரியுமா? அந்த ஊர்ல மட்டப்பாறை ஐயர் சண்டியர் இருந்திருக்கான். இப்படி பாருங்க, மட்டப்பாறை ஐயர் தான் அங்க சண்டியர். காங்கிரஸ் கொடியை தவிர எந்த கொடியும் அந்த ஊர்ல ஏற்ற முடியாதான். அதுபோக அங்க எந்த பொது நிகழ்ச்சி நடந்தாலும், யார் வீட்டில் திருமணம், காதணி விழா, எந்த நிகழ்ச்சி பொது நிகழ்ச்சி நடந்தாலும் எடுத்தோடனே மட்டப்பாறை ஐயருக்கு ஜே அப்படின்னு சொல்லிட்டு தான் நிகழ்ச்சியை நடத்த முடியுமா. அப்பேற்பட்ட ஐயர் ஒருத்தர் சண்டியரா இருந்திருக்கான். காவேரி மணியானே நான் போகும்போது நிலக்கோட்டை முனியாண்டியுடைய இறுதி அஞ்சலி செலுத்த போகும்போது காரில் பேசிட்டு போகிறோம். அப்போ முனியாண்டி அவர் மொழிப்போர் தியாகி. அவர் முத்தண்ணகிட்ட மாவட்ட சாட்டை சொல்கிறாரு, அந்த மாதிரி அங்கே ஏற்றவே முடியல கொடி, திமுக கொடி ஏற்றுனா வெட்டி விட்டுறாங்க, இரவோட கொளுத்தி விட்டுறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்றாரு. சரி நீ அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலிருந்து முத்தண்ணன் கொடி கம்பத்தை தயார் பண்ணி, கொடியும் தயார் பண்ணி, கடப்பாறையோட மற்ற ரவுடி எதிர்கொள்ளும்னா அவர்கிட்ட அண்ணன் முத்தண்ணன் வளந்தாம்பாண்டி, பவுலு, ஐயங்கோட்டை துறப்பாண்டி, இப்படி ஒரு பெரிய செட்டு, ரிக்ஷா ரெங்கன், இப்படி ஒரு செட்டு வச்சிருப்பாரு. அவங்க ஒரு பக்கம், வழக்கறிஞர் பட்டால் ஒரு பக்கம் ஏற்றிக்கிட்டு, என்ன பாருங்க அன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியில் இன்னைக்கு நாங்கள் அதை பண்றோம் இதை பண்றோம்லாம் பெரிய விஷயமே இல்லை. முத்தனுடைய உழைப்புக்கு கிட்ட வர முடியாது. அன்னைக்கு ஆளுங்கட்சியில கவுன்சிலர் கூட வர முடியாது. நம்ம சாமியில் என்ற கட்சிக்காரன் ஊருக்கு 2 பேரும் இல்லை. ஆனா ஒரு ஐயர் தண்டித்தனம் பண்றான். இந்த கட்சி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. இன்னைக்கு நிலக்கோட்டையில் தெரியுமா? அது இன்னைக்கு இருக்கிற திமுக, இன்னைக்கு இருக்கிற அதிமுக காரன் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கான் முத்தனுடைய உழைப்ப. ஆனா முத்தண்ணன் அன்னைக்கு எப்படி போயிருக்காருன்னு எனக்கு காவேரி மணி சொல்லும் போது, இறுதி அஞ்சலுக்கு நாங்கள் அவருக்கு நிலக்கோட்டை முனியாண்டிக்கு போகும்போது காரில் பேசிட்டு வர்றாரு. எப்பயும் வழக்கறிஞர் பட்டாளம் மதுரையில் காவேரி மணியா, அண்ணன் பொன்முத்துராமலிங்கம், ராஜன்,
சவுந்தரபாண்டியன், இப்படி சவுந்தரராஜன் போன்ற வழக்கறிஞர்கள், எப்ப திருப்பதி, இப்படி வழக்கறிஞர்களை, PS மணியம், இப்படி ஒரு வழக்கறிஞர்களை கையில பின்னாடி கார்ல வச்சுக்கிறோம். ஒரு பக்கம் எது எதிர்கொள்றதுக்கு நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய வீரமான ஆட்களையும் கையில வச்சுக்கிடுவார். இவரே இங்கிருந்து தயார் பண்ணி போய் இறங்கி மட்டப்பாறையில் கொடிய ஊண்டு குளிய தோண்டு கடப்பாறை முத கொண்டு அருவா வீச்சறிவாளோட போனோம். இவ்வளவு செஞ்சுட்டு கொடியை ஏற்றிட்டு வந்திருக்காரு. மட்டப்பாறை ஐயரை கிழிச்சிட்டு வந்திருக்காரு. மட்டப்பாறை ஐயர்டா வீட்டை விட்டு எவனு வெளியே வர மாட்டானா, அவ்வளவு பெரிய சண்டியரா. ஆனா அந்த சண்டியர் ஊர்ல மட்டப்பாறையில முத்தண்ண ஏற்றிருக்கு. எத்தனை ஊர்கள்ல, எத்தனை ஊர்ல கிளைக்கழகம், எத்தனை ஊர்கள்ல அவர் விழுப்புண். அதனாலதான் மதுரை நகரசபையுடைய தலைவராக இருந்தார். கலைஞர் அவர்கள் மதுரை மாநகராட்சி ஆக்கினார். மாநகராட்சி ஆக்கி மேயர் பதவி கொடுத்து முத்தரனை அழகு பார்த்தார். அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம், அவருடைய வேர்வை, அவருடைய ரத்தம் சிந்தத்திற்கெல்லாம் மேயர் பதவி ஒரு பெரிய பதவி இல்லை. ஆனா அந்த மேயர் பதவியை கொடுத்து தலைவர் கலைஞர் அவர்கள் அலங்கரித்து ஒரு கௌரவமாக மரியாதை முதல் மேயர் மதுரைக்கு. இந்த திராவிட இயக்கத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து, மதுரையின் சொத்தாக முத்தரனுக்கு மேயர் பதவியை கொடுத்துட்டு தங்க சங்கிலி அணிவித்து விட்டு, இந்த தங்க சங்கிலி பத்தாது கலைஞர் அவர்கள் பேசினாரு. அவர் முதுகுல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விழுப்புண்களுக்கு 1000 விழுப்புண்களுக்கு இருக்கும். ஆனா நம்ம 100 பவுன்ல தான் அவருக்கு தங்கச்சங்கிலி போடுறோம். அவருக்கு 1000 பவுன் போடணும் அப்படின்னு தலைவர் கலைஞர் சொன்னார். அந்த அளவுக்கு மதுரைக்கு கிடைத்திட்ட தனி வாழ்க்கையிலும் சரி, தனிநபர் வாழ்க்கையிலும் சரி, ஒழுக்கமானவர், சுய ஒழுக்கமானவர், சிந்தனையாளர். இன்னைக்கு வரலாம், கையில் மட்டும் கட்டியிருக்கான், 7 பட்டையை போட்டிருக்கான். இறுதி வரை பகுத்தறிவாதி, பெரியார் சிந்தனையாளர், இறுதி வரை சுயமரியாதைக்காரர். அவர் திடகாத்திரமாக உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலே திமுகவின் மாநாடு திண்டுக்கல் அங்குலாசம் நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு நான் சென்றிருக்கிறேன். பொன்முத்துராமலிங்க அவர்கள் மாவட்ட செயலாளர் இருந்து வரவேற்பு குழு தலைவர் வந்து மாநாட்டு நடத்தினார். அந்த வரவேற்பு குழு தலைவர் உரையிலேயே முத்தண்ணன் அவர்கள் அதிமுகவில் இருந்தாலும் முத்தண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வரவேற்பு உரையில் பொன்முத்துராமலிங்க அவர்கள் பேசினார்கள். கலைஞர் அவர்கள் அங்கீகரித்தார்கள். இதான் திமுக வரலாறு. திமுக இன்னைக்கு காலகாலமா நிக்கிறதுக்கு காரணம் நன்றி உணர்ச்சி. அந்த நன்றி உணர்ச்சியாலதான் நாளைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் முத்தண்ணன் அவருடைய சிலையை திறந்து வைக்க வர்றாரு. மதுரை மாநகரமே தூங்கா நகரம். மதுரைக்கு கிடைத்திட்ட ஒரு பெரிய வரப்பிரசாத முத்தண்ணன். அவருடைய சிலையை, முத்தனுடைய சிலையை திராவிட இயக்கத்துடைய தளபதி நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கையால் திறந்து வைப்பது திராவிட இயக்கத்தை கிடைத்த நன்முத்தாகும். அதனால முத்தனுடைய வரலாறை பேசிக்கிட்டே போலாம். அவரால் உருவாக்கப்பட்டவர் தான் பொன்முத்துராமலிங்கம். அவர் மாதிரியே கட்சி நடத்தினார், கொள்கை ரீதியாக நடத்தினார். அவரால் உருவாக்கப்பட்டவர், அவரால் வார்க்கப்பட்டவர். நாங்கெல்லாம் அவர் வர்ற காலத்துல திமுக இருந்தோம், ஆனா எதிர்முகாமல் இருந்தோம். ஆனா அவருடைய உழைப்பை நன்றி மறவாமல், அவருடைய உழைப்பை பாடமாக படிப்பனையாக ஏற்று திமுகவில் பயனாற்றியவர்கள். நாங்க முத்தனுடைய உழைப்பை தான் பாடமாக ஏற்றுக்கிட்டு திமுக திராவிட இயக்கத்தில் இன்னைக்கு வரைக்கும் பணியாற்றிட்டு இருந்தோம். எந்த காலகட்டத்திலையும் கொள்கையில் சமரசம் இல்லாதவர் முத்தண்ணை. அதனாலதான் அதை நாங்க பாடமா எடுத்துக்கிட்டோம், படிப்பனையா எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால பல இழப்புகள் வரும். முத்தனுடைய பாடத்தை படிப்பனை எடுத்துக்கிட்டா தன்மானம் இழக்க மாட்டான், சுயமரியாதை இழக்க மாட்டான், பதவிக்காக எங்கும் நிற்க மாட்டான், பவிசுக்காக வாழாதவர் தான் முத்தண்ணே. அதான் திராவிட இயக்க கொள்கை. அந்த திராவிட இயக்க கொள்கை வீரமாக வளர்த்தவர் மதுரை மண்ணில், வீரம் நிறைந்த மண்ணில் வீரமாக திராவிட இயக்கத்துடைய வீர நாட்டாக இருந்தவர் முத்தண்ணே. அவருடைய வாரிசு தான் பொன்முத்துராமலிங்க அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்தினாரு. அந்த காலத்துல தான் நாங்கெல்லாம் பணியாற்றினோம். வீரமா இருந்துச்சு இயக்கம். எம்ஜிஆர் காலம் என்பது மிகப்பெரிய காலம், மக்கள் சக்தி திரண்ட காலம். திமுக கொடி பறந்து போன கார் ஏதாவது போகாதான்னு பார்ப்போம். பொன்முத்துராமலிங்க கார் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம், கருப்பு சிவப்பு கொடியோட. அதை பார்த்து நாங்க அரசியல் களத்துக்கு வந்தோம்.
ஒரு காலகட்டத்துக்கு மேல நம்முடைய அழகிரி அவர்கள், நம்முடைய அண்ணன் அழகிரி அவருடையும் வீரமாக இங்க மண்ணில் தெற்கு சீமையில கட்சியை நடத்தினார். ஆனால் நேற்றைக்கு கூட நீண்ட நாட்களாக அவர் எந்த பத்திரிகை செய்தியிலும் வரல. நேற்றைக்கு அவர் முத்தண்ணனுடைய சிலை திறப்பு விழாவை பற்றி சிலாயித்து தன்னுடைய தம்பி முதல்வர் திறந்து வைப்பதை பாராட்டியிருப்பதை நான் மனதார இதயபூர்வமாக அண்ணன் அழகிரி அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்ப முத்தண்ணை மாறுபட்டு போயிருந்தாரு, அதிமுக இருந்தாரு. இப்ப நாங்களும் மாறுபட்டு திமுக இருந்து வந்தோம். ஆனா கொள்கைக்கென்றால், திராவிட இயக்க லட்சியத்திற்கென்றால் நாங்கள் பதவி கொடுத்தா அந்த பக்கம் வந்து நிக்க மாட்டோம். லட்சியத்துக்கு ஒரு ஆபத்துன்னா நிற்போம். அதான் இன்னைக்கு நிக்கிறோம் திமுக ஆதரிச்சு. பலவர் என்ன திமுக ஆதரிக்கிறீங்க, நீங்க அண்ணா திமுக இருந்தீங்களா? இருப்பா. இன்னைக்கு போர் திராவிட இயக்கத்திற்கா ஆரியத்திற்கா? இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் நடத்துகின்ற போர் மாநில உரிமைகளை காப்பதற்கான போர், தமிழுடைய தன்மானத்தை காப்பதற்கான போர், இனமானத்தை காப்பதற்கான போர். இந்த போர் தான் திராவிட இயக்கம் ஏன் தோற்றுவித்தோம்? ஆதிக்க சக்தியில் எதிர்த்து, ஆரிய ஆதிக்க சக்தியில் எதிர்த்து, இந்திய எதிர்த்து, அன்னை தமிழ் மொழியை காப்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தை இன்னைக்கு காப்பதற்கு தளபதி ஸ்டாலினை விட்டால் யாரும் இல்லை. அதனாலதான் நாங்க எங்க மாதிரியாலு சில பேர் சொல்லுவேன், பெட்டி வாங்கிட்டாங்க ஊபீஸ் கீபீஸ்ன்ற. எந்த பீஸ் நாங்க கிடையாதா? நாங்க ஒரிஜினல் திராவிட இயக்க பீஸ். முத்தண்ணனால் வளர்க்கப்பட்டவர்கள், முத்தண்ணை பார்த்து இந்த இயக்கத்துக்கு வந்தவர்கள், பொன்முத்துராமலிங்கத்துடைய உழைப்பை பார்த்து இந்த இயக்கத்துக்கு வந்தவங்க, அழகிரியுடைய உழைப்பை பார்த்து வந்தவங்க. இந்த இயக்கத்திற்கு நான் 27 முறை சிறை சென்றிருக்கு. ஆனா ஒரு சின்ன மனஸ்தாபம் கூட பிஜேபி கூடிடுறேன், வேற கட்சிக்கு போறேன். நாங்க கலைஞர் சொன்னாரு, உள்ளூர் கோபத்தால் தான் தம்பிகள் மாறி இருப்பார்களே தவிர உள்ளூர மாற மாட்டார்கள் சொல்லியிருப்பாரு. அது மாதிரி நாங்க உள்ளூர் கோபதாபத்துல மாறி இருப்போம் திராவிட இயக்கத்துக்குள்ளேயே, முத்தண்ணனா இருந்தாலும் நாங்களா இருந்தாலும். ஆனால் அடிப்படை கொள்கையை முத்தண்ணன் வாழ்க்கையில் என்றைக்கு விட்டு கொடுத்ததில்லை. அதனாலதான் ஒரு கடைசி நேரத்தில் கூட திரும்ப திமுகவுக்கு வரல, திரும்ப அண்ணா திமுகவுக்கு வரல. தமிழர் சீர்திருத்த பேரவை ஆரம்பிச்சார். தமிழ் குடிமகனா அவரும். அந்த அமைப்புக்கு நாங்கெல்லாம் உறுதுணையா இருந்தோம். அந்த அமைப்புல இறுதி காலகட்டத்தில் ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில முத்தண்ணனோட நான் இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக பேசினேன். இதெல்லாம் நெஞ்சில் நிலநாடுகின்ற ஒரு பெரிய வீரன் முத்தண்ணன். அந்த வீரன் இன்னைக்கு இயக்கத்தில் இல்லைன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கு. சும்மா நடிப்புக்காரன், ஏமாத்துக்காரன், போட்டு விடுறவன், காட்டி கொடுக்குறவன், இவங்க தான் இன்னைக்கு இருக்கிறான். இருந்தாலும் இன்றைக்கு மதுரைக்கு இன்னைக்கு நாங்க எங்களை போன்ற திராவிட இயக்கத்துடைய ஆட்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் முத்தண்ணன் போட்டவுடைய உரம். அதனால நன்றி என்னைக்கு திராவிட இயக்கம் திமுக மறக்காது. முத்தண்ணன் இருக்கிற காலகட்டத்திலே தான் மதுரையில திமுக அலுவலகம் தொடங்கப்பட்டது. அந்த அலுவலகத்திற்கு அவர் அண்ணா திமுக இருக்கிறார் நினைக்கல. அன்றைக்கு மாவட்ட செயலாளர் தாவூத் அவர்களும், அன்றைக்கு பொறுப்பாளர் சங்கர்லிங்க அவர்களும், இசைக்கு முத்து அவர்களும், பெரியாண்டி அவர்களும், ஆக்கும் மதிவாணன் போன்றவர்கள், நாங்கள் எல்லாம், பாண்டியராஜன், குபேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் முடிவெடுத்து இன்னைக்கு வேணா கண்ட பேர் என்ன வேணா யாருக்கு பேர் வைக்க நினைச்சிருப்பேன். ஆனா அன்னைக்கு மேயர் முத்து மன்றம் என்று காக்காத்தோப்பு திமுக அலுவலகத்துக்கு பெயர் வைப்பதற்கு காரணமானவர்களில் எங்களை போன்ற ஒருவர். அப்ப அந்த நன்றிய ஏன்னு சொன்னா முத்துனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு கொள்கை எங்களுக்கு வரும், முத்துனாலே ஒரு வீரம் வரும், முத்துனாலே திராவிட இயக்கத்துடைய சொத்துடா, திராவிட இயக்கத்தின் சொத்தை பாதுகாக்கிற வீரன் முத்து அப்படின்ற உணர்வு வரும். அந்த உணர்வை மீண்டும் மதுரை மாநகரில் நிலைநிறுத்துவதற்காக திராவிட இயக்கத்துடைய இன்றைய சொத்து நம்முடைய திராவிட இயக்கத்துடைய முத்துவின் சிலையை திறப்பதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை வருக வருக என்று மதுரை மாநகரம் விழாக்கோலம் கொண்டு வரவேற்கிறோம். நன்றி சார். நன்றி.